ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மகாநதி பார்க்க போகிறோம். மகாநதியில் வந்துட்டு நம்ம ராகி இருக்காங்களே, ராகினி வெறுப்பேற்றுவோங்கிறதுக்காக சும்மா உரண்டு இழுத்து பார்த்தோம். எங்கே இங்கே வர்றது, எதுக்கும் இங்கே வர்றதுன்னு சொல்லிட்டு நிற்க வச்சு சும்மா கிளிங்கிற அளவுக்கு பேசிகிட்டு இருந்தாங்க. பொறுமையாக இருந்த நம்ம காவேரிக்கு பொறுக்க முடியலங்க. பார்க்குற நம்மளாலே பொறுக்க முடியல. ராகினியோட அட்ரஸ் தெரிஞ்சால் எல்லாரும் தேடி போய் அடிப்பாங்க போல், அந்த அளவுக்கு கொலகாண்டாயிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு ஓரமாக நின்னவங்க ஒதுங்கி போனவளை உரண்டை இழுக்காதடா அப்படின்னாங்க. கடைசியில் பார்த்தா லுக்கு வேறு மாதிரி விட்டாங்க. இதுக்கு மேலே ஒன்றும் வாழ விட மாட்டேன்டா. அதாவது எனக்கு எங்கள் 2 பேத்துக்கு ஒரே ஒரு டார்கெட் தான். என்னன்னு பார்க்குறியா, விஜய்லாம் இல்லை, உன் கழுத்தில் இருக்க தாலியை கழுட்ட வைக்கணும்னு சொன்னாங்க. தாலி சென்டிமெண்ட் வேற லெவலில் ஒரு கொட்டாகும்ப்பா. தமிழ்நாட்டு பெண்கள்கிட்ட அதுவும் வேலையை காமிக்க முடியுமா, வச்சு செஞ்சு விட்டாங்க. விட்டாங்க பாரு ஒரு அரை. உடனே எப்படி அடிப்பேன் பொண்ணேன்னு சொல்லிட்டு யார் பசுபதி வந்து உத்தர தாண்டம் ஆடிக்கிட்டு இருந்தாரு. எதுக்குடா அப்போ இந்த ஆட்டம் ஆடுற, உன் மேலே கை வைப்பாட்டான்னு சொல்லிட்டு சும்மா வளைச்சு அடித்தாங்க. அதுக்கப்புறம் மாற்றி இதுக்கப்புறம் பேய்க்கும் சண்டை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா 2 பேரும் மாற்றி அடிச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த நேரம் பார்த்து தாத்தா என்ட்ரிங்க. என்னடா அது இந்த அளவுக்கு அடிச்சுக்கிறீங்க, ஒரு கர்ப்பமா இருக்க புள்ள கொஞ்சமாவது கம்முன்னு இருக்க வேணாமா, பிடிச்சி தள்ளியெல்லாம் விட்றாங்கடா, தேவையாடா இதெல்லாம், வயிற்றுல இருக்க புள்ளையே ஏஞ்சி வந்து அடிக்கும் போல. காவேரியை டென்ஷன் பண்ணா அந்த அளவுக்கு ஆயிடுச்சுங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கா, தாத்தா ஒரு பக்கம் கேஸ்லாம் வேணாம், பிரச்சனைலாம் வேணாம்னு சொல்லிட்டாங்க. ராகினி வாங்கப்பா போய் கேஸ் கொடுக்கலாம்னு சொல்ல முதல்ல அப்பனா நம்ம வண்டவாளம் தான் தண்டவாளத்துக்கு வெறும் கம்முனு கடை அப்படின்ட்டாங்க. இங்கே இப்படி ஒரு அளப்பறப்போ அங்கே ஒரு பக்கம் கங்கா இதை நினச்சி டென்ஷன் ஆகுறாங்க. காவேரி இன்னும் வரல, எதையும் மண்டைக்கு கூடாதுன்னு உனக்கு புரியுதாமா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இவ்வளோ டென்ஷன் ஆகி வயிறு வலி வந்துருச்சு. உடனே அவங்க அத்தை கத்துன்னு கத்துறாங்க. ஐயோ, எதையும் நினைக்காதனா, கேட்குறியா ஹாஸ்பிட்டல் ஏறா, வண்டியை ஏறா போடா அப்படின்னு சொல்கிறாங்க. குமரனுக்கு கையும் ஓடல காலும் ஓடல, என்னதான் ஆக போதோ தெரில. இங்கே ஒரு பக்கம் இந்த அளவுக்கு அமர்க்கலாம் போக, அங்கே ஒரு பக்கம் வண்டி ஏறா போகலாம் அப்படின்றாங்க. அவங்கன்னா வண்டி எடுங்கிறீங்களே, எங்கடா போகணும் அப்படின்னு சொல்லி கேட்டால் தாத்தா கூட சேர்ந்து நம்ம காவேரி கிளம்பிட்டாங்க. எதுக்காக, அவங்க சித்தியை பார்த்து உண்மையை வெளியே வர வைக்கணுமாமா. ட்ரை பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.